ஹாய் கைஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். டெய்லி இட்லிக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி, கார சட்னி, மல்லடை சட்னி அரைச்சி கொடுக்குறீங்களா, அதெல்லாம் விட்டுடுங்க. கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் கடையில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். குக்கரில் தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வேணும்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பூண்டு 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. புளி, மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 இல்லைன்னா 3 விசிலே நல்லா வெந்து வந்துடும். நம்ம வந்துட்டு நல்லா கிடஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்காக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கிடஞ்ச கத்திரிக்காய் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக மேலே கொத்தமல்லி தூவி சூடான இட்லியில் மேலே நல்லா ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.